Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஷின்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்காகவும் நீங்கள் சேர்த்து படிக்க முடியும். ஸோ இந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து நம்ம இப்போ ஏடிஓக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ செஷன்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எதையுமே மிஸ் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் போடுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். சரியா, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை கம்ப்ளீட்டாக நம்ம போட்டு ரிவ்யூ பண்ணலாம். இன்னொன்று எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது எல்லாமே நீங்கள் செஷன் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. சரியா, ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரை டு அட்டெண்ட் தோஸ் டாபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நமக்கு அந்த டாபிக் எடுத்து வைக்கும் பொழுது போயிட்டு நம்ம ஒரு டவுட்டில் நிற்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எக்ஸாமில் போய் நான் வந்து க்ளோஸ் டெஸ்ட் போட்டுப்பேன், நான் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போட்டுப்பேன் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. we have to put that into practice. ஓகே, ஸோ அப்போ தான் தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கோம். சிலது நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம், பட் ஆனால் எக்ஸாக்டாக அதையே நம்ம டெலிவர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ until or unless you practice that, உங்களுக்கு அதில் இருக்கிற ஃப்ளாஸ் வந்து எங்கே என்னென்னலாம் நடக்குதுன்றதை you cannot find out. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை சரி செஞ்சால் மட்டும்தான் பெட்டர்மெண்ட்டாக we can give it. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்து you guys have to note down things, அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸில் போடணும். சரியா, ஸோ இங்கே ஸ்டார்டிங்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் க்ளோஸ் டெஸ்ட். ஏன்னா வந்து நமக்கு நிறைய பிளாங்க்ஸ் இருக்கு. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வருது. ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு கிளான்ஸ் த ஃபுல் பேராகிராஃப். ஓகே, ஸோ ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஐடியா, அவ்வளோதான். அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ என்னெல்லாம் டெப்த்தில் பேசியிருக்காங்கன்றதுலாம் நமக்கு வேண்டாம். ஓகேயா, ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து உங்களுடைய ஃபோன்ஸில் இருக்கிற ஸ்டாப் வாட்ச், ஓகேயா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி ட்ரை டு நோ. ஓகே, ஸோ எவ்வளோ நேரத்தில் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, எவ்வளோ சென்டென்ஸை எவ்வளோ நேரத்தில் உங்களால் ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியுது. இந்த செல்ஃப் அனலைசேஷன் கண்டிப்பாக இங்கிலீஷில் தேவை. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் க்ளோஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட நமக்கு கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் இருக்க போகிற ஒரு விஷயம். சரியா, யூ கேனாட் ஈவன் ஸ்கிப், பிகாஸ் அது நிறைய மார்க் கொடுக்க போகுது. ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ இஃப் யூ கைஸ் ஹவ் டன் இட், ஓகே, ஸோ ஏதாச்சும் ரிசல்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது you just put it in the comment, வேற யாருக்காச்சும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, we depend on the television for knowing the latest news. so television எதுக்கு டிபெண்ட் பண்றோம், latest news தெரிஞ்சிக்க, useful information and important announcements. okay, so இதுக்காக தான் we are relying on television. so television is an important means of mass media and communication. okay, so television is what, ஒரு mass media. எதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த கவர்மெண்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் த ஜென்ரல் பப்ளிக் ஆன் டெலிவிஷன், பிகாஸ் தே கேனாட் கேதர் பீப்புள். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குன்றதுனால கவர்மெண்ட்டும் அதை தான் வந்துட்டு மீடியமாக வச்சு சொல்கிறாங்க. சரியா, ஓகே, ஸோ இப்போ ஹெல்த் அண்ட் ட்ராவல் டேஷ் ஆர் ஆல்சோ அனௌன்ஸ்ட் ஆன் டெலிவிஷன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள். ஸோ வாட் இஸ் த க்ளூ வேர்ட் இயர்? ஸோ பெரிய ஒரு க்ளூ இருக்கு. என்ன வேர்டு வரும் அப்படின்றதுக்கு இங்க என்ன கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் டிராவல், வாட் யூ நீட் இயர், ஒரு ப்ளூரல் நவுன். ஏன்னா ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். இப்போ நீங்க ஆப்ஷன்ல தேடுறீங்க அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம், ப்ளூரலா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க நோவிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் புதுசா இருக்காங்க, புதியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோட்டீஸ் பீரியட் அந்த மாதிரி ரிலேட் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம். ஸோ இங்க ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அட்வர்சரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சினோனிம்ஸ் மீனிங்க்கு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், யூ நீட் அ ப்ளூரல் வேர்ப், ஐ மீன் வேர்ட், ரைட்? ஓகே, ஸோ ப்ளூரல் வேர்ட்ல என்ன தேவை, ப்ளூரல் நவுன். என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் தேவைன்னா நவுன் தேவை. அப்போ என்ன யூஸ் பண்ணலாம், அட்வர்சரிஸ், பிகாஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஹெல்த் அண்ட் டிராவல் பத்தி பேசுறாங்க. சரியா, ஸோ அப்போ என்ன போட முடியும், அட்வர்சரிஸ். ஓகே, ஸோ இதுக்கு தான் அடுத்த லைனையுமே ஒரு வாட்டி பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். சரியா, சரி, ஸோ இங்கே வந்து கண்டினியூ பண்ணி படிச்சிங்க அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பிளாங்க் தான் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராவல் அட்வர்சரிஸ் ஆர் ஆல்சோ அனௌன்ஸ்ட் ஆன் த டெலிவிஷன் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தானே அதெல்லாம் போடுவாங்க, அதான் சொல்கிறாங்க. ஸோ டெலிவிஷன் செட்ஸ் ஆர் part of most households. okay, so இது வந்து it's a part of the household. The television is a great technological invention that allows us to see moving images in dash with sound. okay, so in what, okay, so in what ன்னு பார்க்கும்பொழுது பக்கத்துல நமக்கு
என்ன வரும்? ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஸோ பக்கத்துல வந்து நம்ம ஒரு நவுன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து கன்ஜங்ஷன் விச் இஸ் லைக் சேர்க்கிறதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கன்வோல்யூஷன் அப்படின்னா வந்து ஒரு வளைவா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஸ்கேம்பர் இஸ் வாட் இட்ஸ் அ வெர்ப், இட்ஸ் நாட் அ நவுன். ஓகே, ஸோ ஸ்கேம்பர் ஆகுதுன்னா மோசடி செய்றாங்கல்ல, அதை சொல்வீங்க. சாலிடாரிட்டி இஸ் அ நவுன் வேர் ஒற்றுமையா இருக்கிறத சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபிஃப்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? செல்டம். ஓகே, ஸோ செல்டம் என்னது? எப்பயாச்சும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நமக்கு நவுன் தேவை. ஸோ நவுன் தேவைன்னும் பொழுது அந்த கான்டெக்ஸ்டும் நமக்கு முக்கியம். ஸோ அப்போ மூவிங் இமேஜஸ் இன் கன்ஜங்ஷன், ஸோ அதோட சேர்ந்து வித் சவுண்டுன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஐம் கிவிங் யூ அ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பிகாஸ் வேர்ட்ஸுமே சொல்றேன். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்றது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஸ்பீட் அப் பண்ணி அட்டன் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ அப்போ வந்து அடுத்தது போலாம். Okay, so அடுத்தது வந்து the channels are dedicated to broadcasting certain specific dash of programs. So அங்க என்ன தேவை? ஒரு noun தேவை. ஏன்னா வந்து இங்க certain specific ன்னு சொல்லியிருக்காங்க which is a adjective where அது பக்கத்துல ஒரு noun யூஸ் பண்ணலாம். அப்ப நம்ம ஆப்ஷன்ஸ்ல தேடும் பொழுது அந்த மாதிரி தான் தேடணும். So various இருக்கு, difference இருக்கு, genres இருக்கு, instance and occur. First இதுல எதெல்லாம் verb? இதுல எதை நம்ம வேர்பா யூஸ் பண்ண முடியும்? இதை நம்ம வேர்பா யூஸ் பண்ண முடியும். நமக்கு தேவை நவுன். ஸோ இது போயிருச்சு. இன்ஸ்டன்ஸ் கேன் பி அ நவுன் பிகாஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம், லைக் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ ஜானர்ஸ் இஸ் ஆல்சோ அ நவுன். டிஃபரன்ஸும் நவுன் சொல்லலாம். பட் வேரியஸ்ன்றது நவுனா இல்ல வெரைட்டினா நவுன். வேரியஸ் இஸ் அ அட்ஜெக்டிவ். ஸோ இதுவும் போயிருச்சு. ஓகேயா? ஸோ அப்போ அந்த கான்டெக்ட்ல நமக்கு அந்த 73rd blank ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the channels are dedicated to broadcasting certain specific இந்த ப்ரோக்ராம் ரிலேட் பண்ணி வருதுன்னா ஜானர்ஸ் விச் இஸ் வகைகளை சொல்றதுக்கு. ஸோ இந்த ஃபிலிம்ல மியூசிக்ல ஜானர்ஸ்ன்னு சொல்வீங்களே, ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ வேர்டை பார்த்தோன்னே அது என்ன ஸ்பீச், என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்றதை கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ ரீடிங். ஸோ எங்கே முடிஞ்சது? மேலே முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ தேர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் இன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் ஆஃப் த கண்ட்ரி. த டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் நியூஸ் ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்ட். ஓகே, ஸோ டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட் வந்து நியூஸஸ் வந்து எங்கெந்தெல்லாம் வருது? அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ தேர் ஆர் போத் நேஷனல் இன்டர்நேஷனல் டெலிவிஷன் சேனல்ஸ் தட் ஆர் டேஷ் டு ப்ராட்காஸ்டிங் நியூஸ். ஓகே, ஸோ இங்க ஆர்ன்னு கொடுத்துருக்கான். பக்கத்துல V3 V4s ஆர் நம்ம V1 ING யூஸ் பண்ண முடியும், ஆர் adjectives கூட யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க இன்டர்நேஷனல் டெலிவிஷன் சேனல்ஸ் தட் ஆர் டேஷ் டு ப்ராட்காஸ்டிங் நியூஸ்னா இதுக்கு முன்னாடி அந்த வேர்டு இருந்தது. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னும் பொழுது. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஏதோ ஒரு பொருளை நீங்க அனுப்புறீங்க, இல்லாட்டி வந்து பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். டிக்டேட்டட் இஸ் வாட் நம்ம சொல்றோம், இன்னொருத்தவங்க எழுதுறது. ஓகே, ஸோ டெடிகேட்டட்னா ஒருத்தருக்காக இந்த விஷயம் பண்றோம், இல்லை ஒரு விஷயத்துக்காக அதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது இட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் திஸ் பர்சன் ஆர் இந்த பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரேஞ்சஸ் யூ கீப் எவ்ரி திங் பர்ஃபெக்ட், ரைட்? யூனியன் பொழுது ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றாங்க, இல்ல ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னும் போது சொல்லலாம். ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? R பக்கத்துல it is dedicated to broadcasting news which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. ஸோ கண்டினியூ ரீடிங், எங்கேயும் விட்டுட்டு ரீட் பண்ணாதீங்க. ஏன்னா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது புரியாம சம்டைம்ஸ் போயிடும். சரியா? there are always newscasters who present the news on television. Yeah, it's there. So news broadcast on television include segments on politics இருக்கும், business, ட்ரேட், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்ப்போம். வேறு நியூஸ்னா இதெல்லாம் இருக்குன்றது தெரியும். ஸோ வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் ஆல்சோ presented in நியூஸ். ஓகே, ஸோ இது தெரியும். ஸோ தீஸ் ஆர் எக்ஸாமின்ட் வித் த விஷுவல்ஸ் ஆஃப் மேப்ஸ். ஓகே, ஸோ மேப்ஸ் வச்சு சொல்லி தருவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், significant large scale events and dash are also part of news broadcast. So what is the clue word here? And இருக்கா? ஸோ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க என்ன கொடுத்துட்டாங்க? லார்ஜ் ஸ்கேல் இவெண்ட்ஸ். அப்போ இங்க ஒரு ப்ளூரல் நவுன் நமக்கு தேவை. ஓகேயா? ஸோ இங்க வந்து ரெண்டுத்தையும் சொன்னதுனால ஆறுன்னு நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த பிளாங்கை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் வாட் இஸ் திஸ்? கொவென்ட்ரி. ஓகேயா? ஸோ இது வந்து இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் சிட்டி இன் இங்கிலாந்து. ஓகே, ஸோ அதை சொல்லும் பொழுது நீங்க இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஆபிச்சுரி இஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். டெத் நியூஸ்லாம் ஃபுல்லா நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ செடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்ஆக்டிவா ஒரு பர்சன் இருக்காங்கன்னும் பொழுது சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கிரெடென்ஸ்னா நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகே, ஃபெர்மெண்ட் ஆகுதுன்னா ஆர்கானிக்கா இருக்கிற ஒரு
ஃபுட்டை வந்து யூ பிரேக் டவுன் இட். ஓகே, ஸோ புளிக்க வைக்கிறது பண்றோம்ல, அதான். ஸோ அதெல்லாம் சில வார்த்தை நமக்கு ரிலவெண்டா இல்லாம கூட நமக்கு வரும். ஓகேயா, ஸோ அப்போ இங்க என்ன யூஸ் பண்ண முடியும், நமக்கு டிஸ்கவரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து லார்ஜ் ஸ்கேல் இவெண்ட்ஸ் அண்ட் obituaries are also a part of the broadcast. Okay, so all these are there. So இப்போ நம்ம ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ப்ளூரல்ல தேவை. இப்போ ப்ளூரல்ல எதெல்லாம் இருக்கு, இது ஒன்று தான் இருக்கு, எல்லாத்தோட மீனிங்கே நமக்கு தேவையில்லை. டைரக்டா நம்ம ஆண்ட் பக்கத்துல ப்ளூரல்னு போட்டுட்டே போயிடலாம். சரியா, ஸோ அந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். Next one is okay, so inge irukku blank, so we have to continue reading. There are television channels that telecast latest and old films. Okay, so old time films produced as black and white ones are also telecast. Okay, adu podranga. So music, dance, plays and other cultural programs are also presented on entertainment channels. So travel, luxury and lifestyle programs are also shown on the television. Okay, so idu நம்ம நார்மலா நிறைய reality shows எல்லாம் பார்த்திருப்பீங்க. So that's சொல்லிருக்காங்க. So there are programs on astrology and palmistry too that are telecast on television. Okay, so இது வந்து எப்படி உங்களோட லைஃப் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, astrology ரிலேட் பண்ணி. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் போடுவாங்க. ஸோ there are also channels that are dedicated to programs on the various dash and on spirituality. ஸோ ஒரு blank இருக்குன்னா front and back of the sentence வந்து கண்டிப்பா it plays a very major role. ஸோ என்னவா இருக்குன்றத predict பண்ண முடியும். சரியா, இங்க வந்து the various, அப்ப இது adjective-ஆ, அப்ப இங்க வந்து noun தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேயா, ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, and on spirituality. அப்போ இங்க நம்ம தேடும் போது மெத்தட்ஸ், ஃபேட்ஸ், ரெஃபர்ஸ். ஓகே, ஸோ செரீன் தென் செலஸ்டியல். ஓகேயா, ஸோ இதுல சொல்லும் பொழுது எது கரெக்டா நமக்கு நவுனா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து நம்ம நவுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், இதை வந்து ஒரு வேர்பா யூஸ் பண்ணலாம். ஸோ செரீன் இஸ் நத்திங் பட் ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப அமைதியா அப்படியே கமெண்ட் இருக்காங்கல்ல, சோ அதை சொல்றதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் celestial is a adjective. ஓகே, சோ அதை நம்ம கண்டிப்பா அந்த இடத்துல யூஸ் பண்ண போறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு adjective இருக்கு, we need a noun. அப்போ இங்க on spirituality கொடுக்கும்போது என்ன வேர்டு வரும், obviously it is faith. ஓகே, சோ ஒரு விசுவாசம் சொல்லுவாங்கல்ல, so the various faiths and on spirituality. ஓகேயா, ஓகே, ஸோ கரெக்டாக தான் நம்ம போட்டிருக்கோமா, அந்த பிளாங்க்ல அந்த நம்பருக்கான ஆன்சர் தானான்றதும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஹேவ் ஃபில்லர்ஸ். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் பார்க்க பெருசா இருக்கும், பட் எவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பா நீங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்பொழுது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஐம் கோனா ரீட் இட், அதுக்கப்புறம் எப்படி எடுக்கலாம்னு சொல்றேன். ஸோ கம்யூனிகேஷன் ஹாஸ் பீன் டேஷ் டு ஆல் த ஃப்ளட் மானிட்டரிங் டீம்ஸ் டு ஸ்டாப் போட்ஸ் ஃப்ரம் வென்ச்சரிங் இன் டு கோதாவரி அன்டில் ஃபர்தர். Okay, so blank. Then the boats when they engaged for collection of sand have also been stopped to dash untoward incidents. Okay, so two ன்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்லலாம், V1 வரும்ன்றத சொல்லலாம். ஸோ இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரூல். நெக்ஸ்ட் ஹேஸ் பீன் இருக்கு, ஸோ பீன் வரும்போது V3 or V4 நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே, ஸோ இங்க பார்க்கும் பொழுது நமக்கு எதெல்லாம் வந்து V3-ஆ இருக்கு, ஸோ இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு நம்ம பொழுது நம்ம ஹேஸ் பீன் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அப்போ V3-ஆ இருக்கிறது இங்க போஸ்டட் இருக்கு, பாஸ் வராது, பாஸ்டுன்னு சொல்லியிருந்தா சொல்லலாம், ரிசீவ்டுன்னு சொல்லியிருந்தா யூஸ் பண்ணியிருக்கலாம், ஏன்னா V1s நம்ம அது பக்கத்துல யூஸ் பண்ண மாட்டோம் இல்ல. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிளாஷ் வந்து 1 or 4ல இருக்கு. சரியா, ஓகே, ஸோ இப்போ கடைசியில வந்து க்ளூ என்னது, 2 பக்கத்துல V1 இருக்கணும், இங்க ஸ்டாப்டுன்னு இருக்கு, அப்ப ஸ்டாப்டோட V1 என்னது, ஸ்டாப் தானே, அப்ப இந்த ஆப்ஷன் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். சரியா, ஓகே, அப்ப என்ன வரும் நமக்கு, சென்ட் இஸ் V3. இப்ப நான் சென்ட்னு சொல்றேன் அப்படின்னும் பொழுது இது நான் பாஸ்ட்ல சென்ட்னு தான் சொல்லுவேன், அண்ட் ஆஃப்டர் தட் இன் V3 ஆல்சோ நான் சென்ட்னு தான் சொல்லுவேன். சரியா, அப்ப இங்க நமக்கு கரெக்டா சென்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 பக்கத்துல V1னா அவாய்ட் இஸ் அ பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, so what is the answer? ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதை நம்ம ஃபுல்லா டெப்த்துக்கே யோசிக்கல, ஒன்லி கிராமர் ரூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சே நமக்கு ஆன்சரை கன்க்ளூட் பண்ண வைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So the verdict settles the question whether the co-pass century. Okay, so co-pass century அப்படின்னா ஓகே, ஸோ அது வந்துட்டு இட் இஸ் ஒரு இணக்கத்தை பத்தி பேசுறதுக்கு சொல்லலாம். ரைட் ஆஃப் டாட்டர்ஸ் டேஷ் இன்டு எஃபெக்ட் ஒன்லி இஃப் த ஃபாதர் த்ரூ ஹூம் தே டேஷ் தட் ரைட் வாஸ் அலைவ் ஆன் த டே த அமெண்ட்மெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ். வாட் இஸ் அமெண்ட்மெண்ட்? இட் இஸ் ஒரு டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருக்குன்னும் பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு அடிஷன் ஒரு டெலிஷன் பண்றீங்கன்னா யூ ஆர் ப்ரிப்பேரிங் அன் அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ஓகே, த அபெக்ஸ் கோர்ட் ஹேஸ் நவ் கேட்டகரிக்கலி
ruled that the daughter's right flows from their dash and not by any other factors such as existence of their fathers. Okay, so இங்க வந்து அந்த டாட்டருக்கு இருக்கிற அந்த விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. ஃபாதர் கிட்ட இருக்க ரைட்ஸ் வந்து என்ன பண்ணோன்ட்டு. பட் இங்க இருக்க நமக்கு க்ளூஸ்லாம் என்னது, ஒரு பொசசிவ் கேஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னும் பொழுது இட்ஸ் இல்ல தேர்னும் பொழுது இங்க நமக்கு ஒரு நவுன் தேவைப்படும். நெக்ஸ்ட் தே அப்படின்னா யூ நீட் அ ப்ளூரல் வேர்ப். ஓகேயா, ஸோ இதெல்லாம் நமக்கு க்ளூஸ். அப்போ ப்ளூரல் வேர்ப்ல இருக்கு அப்படின்னு சொன்னா டிமாண்ட் சொல்லலாம், கிளைம் சொல்லலாம், பெட்டிஷன் இஸ் அ நவுன், ஸோ அது போயிரும்ல. ஓகே, ஸோ ப்ரொடெஸ்ட் இஸ் ஆல்சோ அ plural verb. ஓகேயா, ஸோ ப்ரொட்டஸ்ட் எஸ் கூட ஆடா இருந்தா சிங்குலர் வேர்ப்னு சொல்லலாம். ஸோ வேற என்ன சொல்ல முடியும், இங்க செட்டில்ஸ்ன்னு இருக்கு which is presentல நமக்கு இருக்கிற சிங்குலர் வேர்ப்னு சொல்லலாம். அப்போ டென்ஸ் வந்து நமக்கு presentல இருக்கு, பட் இங்க கேம் கொடுத்துருக்காங்க where this is not possible. ஓகே, ஸோ இங்க கம்ஸ் இருக்கு அண்ட் வேற என்ன இங்க கேம் இருக்கு, அப்போ இந்த ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. ஸோ யூ ஹேவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஸோ நீங்க இதை அப்ளை பண்ணி பாருங்க. The verdict settles the question whether the co-parcenetary right of the daughters comes into effect only if the father through whom they claim, okay, so plural verb, that right was alive on the day the amendment came into force. The apex court has now categorically ruled that the daughter's right flows from their birth, okay, and not by any other factors such as the existence of their father. So this is how you have to choose. So நம்ம கரெக்டா போட்டிருக்கோம், பட் நமக்கு என்னெல்லாம் யூஸ் ஆச்சு, இந்த மாதிரி நமக்கு என்ன வேர்ப் வரும் என்ன நவுன் வரும்ன்றதை சூஸ் பண்றது மூலியமா சொல்ல முடிஞ்சது. ஓகேயா, ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம இப்போ அப்ரோச் பண்ணலாம். சரியா? Okay, so globally, the disruption of health services during the pandemic results in the underestimation of any health indicator, including the assessment of what? So what do you need here? You need a noun. Okay, so for dash, okay, so death rates. So for preposition, இங்க death rates பத்தி பேசியிருக்காங்க. So இங்க ஏதோ நமக்கு அதை relate பண்ண மாதிரி வரணும். The total number of deaths are usually in the dash. It is choosing the denominator that is difficult aspect. That is the difficult aspect. Okay, and the denominator choose பண்றது it is a difficult aspect ன்னு சொல்லியிருக்காங்க. So the பக்கத்துல நமக்கு ஒரு noun தான் யூஸ் பண்ண முடியும். Okay, so இங்க வந்து fatalities ன்னு கொடுத்திருக்காங்க which is a noun. ஓகேயா, இங்க வந்து mortal adjective adverb ன்னு சொல்லலாம். Okay, corporal அப்படின்னா இது எல்லாமே adjective adverbs அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். You cannot use it as a noun. So எதுவுமே பார்க்க வேண்டாம். Okay, so all these are not possible because இங்க நமக்கு noun தான் தேவை. Fatalities, okay, so அப்படின்னா என்ன அர்த்தம், fatal அப்படின்னா causing death. Okay, so death உயிர் இழப்புகள்னு சொல்லுவோம்ல, so அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ the assessment of fatalities which is death rates பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாத்தையும் உட்காந்து செக் பண்ணாம அந்த ஸ்பீச்சோட பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை நமக்கு கண்டுபிடிக்க வைக்குது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இஃப் அ ஹவுஸ் நீட்ஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் த repairs are delayed for a long time, the house dash are forced to haunt its inhabitants during adversity. So this something has to come. Okay, so this what? So this என்னும் போது ஒரு சிங்குலர் திங்கை தான் நம்ம சொல்ல போறோம். Applies to the state of children's education. Decisions dash to it are dependent on structures designed to overlook local factors. Okay, so this பக்கத்துல இங்க ஒரு noun தேவை which is a singular noun தான் நமக்கு தேவை. Okay, so this, that, these, those நம்ம யூஸ் பண்றோம்ல, so these னா பக்கத்துல plural வரும், those நாலும் plural வரும். So this பக்கத்துல நமக்கு singular nouns தான் யூஸ் பண்ணுவோம். அங்க decisions ன்னு கொடுத்திருக்காங்க, so plural verb நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? so decisions கூட. Okay, so இங்க நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு plural verbs ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னும் பொழுது conveyed அப்படின்னு யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் plural verb. pertaining and telling அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, gerunds யூஸ் பண்றீங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ வாட் இஸ் த அதர் க்ளூ தட் யூ ஹேவ்? if a house needs, okay, so needs நம்ம பொழுது presentல singular verb யூஸ் பண்ணிருக்காங்களா? okay, so their repairs are delayed for a long time. அப்போ the house is singular, so இங்க நமக்கு என்ன தேவை, singular verb. அப்போ develop இருக்கு, developed இருக்கு, developing இருக்கு and develops. So what is the answer? Option 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா, இது எல்லாம் கூட நீங்க செக் பண்ண வேண்டாம். இங்க பாத்தீங்கன்னா the house singular verb னும் பொழுது develop is a plural verb, develops is a singular verb. So இது வந்துட்டு நம்ம V2 pastல சொல்றீங்கன்னா, பட் இங்க presentல தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு வரும்? ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கீப் சர்ச்சிங். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அதை வந்து ஆன்சர்ல பெர்ஃபெக்டா இருக்குன்னும் பொழுது go in with the particular answer. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஸோ
உங்களுக்கு அது படிக்கும்போதே தெரியும். இந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்றேன் இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அத நீங்க போட ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா நீங்க போடாம இருக்கிறதுக்கு தவிர்க்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. சரி. ஸோ இங்க நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? ஓகே. ஸோ ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இந்த ஃப்ரேஸ் போல்டா இருக்கிறது we have to replace it. So first we have to read the particular sentence. The president is trying to rally red America by portraying the blue cities as a threat and then positioning him as the human wall against them. ஓகேயா? அப்போ பிரசிடென்ட் பத்தி பேசுறாங்க. அவங்களே அந்த விஷயத்த இது பண்றாங்க. ஓகேயா? ஸோ நானே என்னோட வீட கிளீன் பண்ணிட்டேன்னும்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? அப்படின்னா என்ன வரும்? himself, herself, itselfன்ற விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். சரி. ஸோ இங்க வந்து இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தென் இருக்கு. அடுத்து இங்கேயும் தென் தான் இருக்கு. இங்க தேன் இருக்கு. And after that, இங்க then. So than எப்போ யூஸ் பண்ணுவோம்? Than is when you compare things யூஸ் பண்ணுவீங்க. They are not comparing anything. Just வந்து இவரு பிரசிடென்ட் பண்ண ஒரு விஷயத்த அதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? So then positioning himself அவரையே அவர் பொசிஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காருன்றாங்க. So option 3க்கான பாசிபிலிட்டி கம்மி. ஓகேயா? So வேற என்ன இருக்கு? her selfன்னு சொல்லியிருக்காங்க. So it is option 2வும் நமக்கு போயிருச்சு. ஓகேயா? So அடுத்தது என்ன சொல்லலாம்? The president is trying to rally red America by portraying blue cities as a threat and then positioning himself as the human wall against them. ஓகேயா? ஸோ இங்க வந்து himன்னு கொடுக்கும்பொழுது இங்க herself சொல்ல முடியாது. ஸோ அது உங்க மைண்ட்ல கண்டிப்பா இருக்கணும். ஸோ இங்க பார்க்கும்பொழுது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கும் அதுக்கும் தேர்ட் ஆப்ஷன் வரல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா positioning himself. ஓகேயா? It is not then position himself. It is positioning himself. Okay. ஸோ அந்த ப்ராசஸ சொல்றீங்க. ஸோ you have to use a gerund. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே. ஸோ இது பார்க்கலாம். ஒர்க்கர்ஸ். ஓகே. ஸோ ஒர்க்கர்ஸ்ன்றது என்னது? சப்ஜெக்ட் இஸ் வாட்? ப்ளூரல்ல இருக்கா? ஓகே. ஸோ சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்ல இருக்கு. அப்போ இங்க வந்து ஹூ சொல்லியிருக்காங்க. ஹூ எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணும்பொழுது நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க இருந்தா சென்டென்ஸ் வந்து ஃப்ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்க ஹூ இருக்கு. ஹூஸ் எப்போ சொல்லுவோம்? ஹூஸ் புக் இஸ் திஸ் நம்ம ஸ்கூல்ல கேட்டிருப்போம்ல. ஸோ இதை வந்துட்டு நம்ம பொசசிவ் கேஸுக்கு சொல்லுவோம். ஓகே. ஸோ யாரோட புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹூஸ் புக். ஸோ பர்சனுக்கு இங்க நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க பொசஸ் பண்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஹூம். ஸோ ஹூம் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? அப்ஜெக்டிவ் கேஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது செகண்ட்ல நம்ம யாராவது ஒருத்தரை சொல்லியிருக்காங்க. இவங்களோட சிஸ்டர் ஹூம் ஹேவ் டன் தட் அப்படின்ற மாதிரி நீங்க பேசும்பொழுது நீங்க அந்த செகண்ட் சப்ஜெக்டை ரிலை பண்ணி பேசும்பொழுது ஹூம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. இங்க ஹூ இருக்கு. ஓகேயா? ஸோ இங்கேயும் அங்கேயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஹேஸ் இருக்கு. இங்க ஹேவ் இருக்கு. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் ப்ளூரல். அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? ஹேவ் தான் யூஸ் பண்ணிருக்கணும். அப்போ இந்த ஹேஸ் போயிருச்சு. பட் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் இருக்கா? ஓகே. ஸோ அங்க வந்து ஹூ ஹேவ் இருக்கு. இங்கேயும் ஹூ ஹேவ் தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிட்டர்ன்ட் பேக். ஆல்ரெடி ரிட்டர்ன்ட் சாரி நோ கரெக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரிட்டர்ன் பேக் கொடுத்துருக்காங்க. இதுல வெறும் ரிட்டர்ன். இப்போ நம்ம ரிடண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அது பாத்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் ஆஃப்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல. ஆக்சுவலி இந்த ஆஃப் வராது. கம்ப்ரைஸ் அப்படின்ற வேர்டு மட்டும் தான் we have to use. ஆஃப்ன்றது இட்ஸ் கிராமட்டிக்கலி ராங். சரியா? ஸோ இப்போ ஒரு விஷயத்த நீங்க வந்து ரிட்டர்ன் ஆகுறீங்கனாலும் பேக் ஆகுறீங்கனாலும் ஒன்று தான். ஓகே. ஸோ ரெண்டுமே நம்ம ஒன்னா யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அக்கார்டிங் டு இங்கிலீஷ் கிராமர் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வர வேர்ட்ஸ் விச் இஸ் மீனிங் த சேம்னும் பொழுது வில் நாட் யூஸ் இட். அப்போ என்ன வரும்? நமக்கு பேக்ன்ற வேர்டை we have to skip. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட்ல யூ ஹேவ் அ எரர். அப்போ என்ன ஆன்சரா வரும் நமக்கு? who have already returned, which is option 4. So ஒரு கான்செப்டை ஃபுல்லா படிக்காமலே நம்ம அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை கிராமர் நாலேஜ் வச்சு you can answer the question. Okay. So next one. So next one எடுத்துட்டீங்கன்னா by rechristening streets and spaces for Black Lives Matter, communities are working to capture. So 2 பக்கத்துல நமக்கு V1 தான் வரும். Okay. To capture the momentum at the moment in a concrete way. What is concrete? உறுதியான வழின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ to capturing 2 பக்கத்துல V1 இல்ல. to be captured ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட சொல்லியிருக்கலாம் பாசிவ்ல. பட் இட் இஸ் நாட் தேர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் போயிருச்சு. ஓகே. ஸோ to capture the momentum of to then what is the difference? To capture the momentum of and
at. Okay, so at ன்னும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளேஸ் ரிலை பண்ணி நீங்க சொல்லும் பொழுது சொல்லலாம். ஓகேயா, ஸோ இந்த ஆப்ஷன் இட் இஸ் ஆல்ரெடி டன். ஓகேயா, ஸோ இது வந்து பார்க்க வேண்டாம், ஆஃப்ன்றதை செக் பண்ண வேணாம். இப்போ நீங்க டூ அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ வந்து ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் டு த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்க ஆஃப் யூஸ் பண்றீங்கன்னா you are talking about the particular thing, the study of போலீஸ் ரிசர்ச் அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த பர்டிகுலர் போலீஸ் ரிசர்ச்சை பத்தி அதை குறித்து நான் பேசுறேன் அப்படின்னும் பொழுது சொல்லலாம். இப்போ வந்து ஆக்ட் எப்போ யூஸ் பண்ணுவீங்க, இந்த பர்டிகுலரா அந்த விஷயம் தான் அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ அந்த டைமுக்கு தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது எக்ஸாக்டா சொல்றதுக்கு ஆக்ட் யூஸ் பண்ணுவீங்க. பட் இங்க வந்து என்ன பேசுறாங்க, டு கேப்சர் த மொமெண்டம் ஆஃப் த மூமெண்ட் இன் அ கான்கிரீட் வே. சரியா, ஸோ ஆக்ட் வராது, அந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி பேசும்பொழுது இட் இஸ் ஆப்வியஸ்லி டூ, விச் இஸ் ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரியுதா? ஸோ ப்ரிப்போசிஷன் எங்க எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றதும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன். So Trump's China policy has no strategy except to boost his re-election campaign. Okay, so இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க, அக்செப்ட் கொடுத்திருக்காங்க, எக்ஸப்டிங் சொல்லியிருக்காங்க, எக்ஸப்ட் டு பூஸ்டட். ஓகேயா, ஸோ டூ பக்கத்துல V1 தெரிஞ்சதுனால இங்க நம்ம இந்த ஆப்ஷன் வரல. ஓகேயா, ஸோ இங்க வந்து டூ பூஸ்டட்னு கொடுத்திருக்காங்க, ஸோ ரெண்டு ஆப்ஷன் போயிருச்சு. இங்க ரெண்டுமே டூ பூஸ்ட் தான் இருக்கு, பட் இங்க அக்செப்ட்னு இருக்கு, இங்க எக்ஸ்பெக்ட்னு இருக்கு. ஓகேயா, பட் தட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாட் டஸ் திஸ் மீன், எக்ஸப்ட்னா அதை தவிர அப்படின்வீங்க, எக்ஸ்பெக்ட்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம், அக்செப்ட்னா ஓகே யூ அக்ரி டு திங்ஸ். ஓகேயா, அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, as no strategy. அப்ப no strategy except என்ன சொல்ல முடியும், ஸோ எதுவுமே இல்லை except to boost his re-election தான் சொல்ல முடியும். இதுக்கு தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எப்பவுமே வந்து ரிலை பண்ணி படிங்க அப்படின்றத சொல்றது. ஸோ இங்க வந்து except is the right answer, which is option 5 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, so next question பார்க்கலாம். The United States should seizes the chance to offer a helping hand. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஷுட்ன்றது நமக்கு என்னது, இட் இஸ் அ மோடல் வேர்ப், ரைட்? ஸோ மோடல் வேர்ப்ஸ்லாம் நமக்கு நிறைய இருக்கு, ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட். ஓகே, ஸோ ஆட் டு இல்லாட்டி யூஸ் டு இல்லை டேர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருதுன்னும் பொழுது அது பக்கத்தில் நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ சீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ பேஸ் ஃபார்ம்ன்றது இது வரையுமே முடிஞ்சிருச்சு. எஸ்ன்னு நீங்க போடுறீங்கன்னா அதை சிங்குலர் வேர்பா யூஸ் பண்றதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம், வேற இங்க மோடல் வேர்ப் பக்கத்துல வராது. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்டுன்றத சொல்ல முடியும். அப்ப இங்க வந்து சீஸ்ன்றது V1ல தான் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ED-யோட இருக்கு, ஸோ செகண்ட் ஆப்ஷன் போயிருச்சு. ஷுட் சீசிங் தேர்ட் ஆப்ஷன்ல ING-யோட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஷுட் சீஸ். ஓகே, சரி, ஸோ இப்போ இந்த சீஸ்னா என்னது, ஓகேயா, ஸோ அடுத்தது இந்த சீஸ்னா என்னது. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு நோ த டிஃபரன்ஸ். ஸோ இந்த சீஸ் நீங்க சொல்லும் பொழுது யூ ஆர் ட்ரைங் டு எண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டாப் சம்திங், ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து நிறுத்தணும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா எண்ட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், இந்த சீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு. ஸோ பண்ணிட்டு இருக்கிறத கம்ப்ளீட்டா அப்படியே நிறுத்திடுவாங்கல்ல, ஸோ நீங்க வந்து அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து எதுக்கெல்லாம் நடக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல ஒரு கம்பெனியை வந்து சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது we use this seize. ஓகேயா, சரி, ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, the United States should seize the chance to offer a helping hand. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும், இட் ஷுட் ஸ்டாப் தட். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டா போய் எண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, நீங்க யூ ஹேவ் டு பிரேக் இட். அப்போ என்ன யூஸ் பண்ண முடியும், ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் நம்ம போடுவோம். ஓகே, யூ கைஸ் ஹேவ் டு லிசன் டு இட். ஸோ நான் ரீட் பண்ணும்பொழுது இதே கான்டெக்ட் தான் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இது உள்ள இருக்க ஏதாச்சும் ஒரு வேர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னும் பொழுது அதோட மீனிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோனா ரீட் இட். ஸோ அட்லீஸ்ட் 10 COVID patients were asphyxiated when a
makeshift hospital in Vijayawada caught fire on Sunday. Okay, so what do you mean by asphyxiated? Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூச்சு திணறல் வருதுல அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இங்க வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க விஜயவாடா, அந்த ஹாஸ்பிட்டல் வந்து காட் வித் ஃபயர் ஆன் சண்டே அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இங்க வந்து 10 கோவிட் பேஷண்ட்ஸும் இருக்காங்க அங்க, திணறலோட அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நடந்திருக்கு. ஸோ மோர் தென் 20 other patients and 6 medical personnel were reportedly present in the hotel turned COVID care facility when a short circuit in the building's air conditioning unit flared into a blaze. Okay, so flared is what நமக்கு அந்த ஃப்ளேமா பத்தி எரியுதுல அந்த ப்ராசஸ் தான் சொல்றாங்க. ஸோ பிளேஸ்னும் பொழுது அந்த நெருப்பை சொல்றதுக்கு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு யாரெல்லாம் இருந்திருக்காங்க, ஒரு பர்சனல்லாம் அங்க இருந்திருக்காங்க, 6 பேர் இருந்திருக்காங்க அண்ட் அதர் 20 அதர் பேஷண்ட்ஸும் கூட இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷ் ஹெல்த் மினிஸ்டர் ஏகே கிருஷ்ண சீனிவாசன் has blamed Ramesh Hospital which had rented the hotel for failing to check if the temporary facility adhered to fire safety norms. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பர்டிகுலர் ஹோட்டல் அவங்க எடுத்திருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, பட் அங்க வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத அவங்க பார்க்கல. ஓகே, ஸோ adhered is you're getting like sticking on to something. ஸோ அதை பண்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த சேஃப்டி மெஷர்ஸ் அந்த நார்ம்ஸ் எல்லாம் அவங்க ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த ரமேஷ் ஹாஸ்பிட்டல்ல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ he has accused private hospitals of taking advantage of people's fears of virus and reluctance to take treatment at government hospitals. So what is reluctance? Unwilling to do something. So by charging exorbitant fees in the name of the good treatment. So நல்ல ட்ரீட்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நிறைய காசு வாங்குவாங்கல்ல. ஸோ exorbitant அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அதிகப்படியா காசு வாங்குறது, மிகவும் அதிகமான காசை வாங்குறதுன்னு சொல்லலாம். சரியா, ஓகே. ஸோ அடுத்தது he has a point. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். பட் the விஜயவாடா blaze, ஸோ அந்த நெருப்பு has frames the failure of the state is not using the lockdown period to mobilize the amenity of COVID-19. ஸோ இங்க வந்துட்டு அவங்க லாக்டவுன்ற கான்செப்டை கொண்டு வரல அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், இட்ஸ் எவிடென்ட் தட் சேஃப்டி கன்சர்ன்ஸ் were given short shift in the scramble for standby arrangements after Andhra Pradesh COVID case load began to increase. Okay, so இங்க வந்து it started to increase. So அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஷார்ட் ஷிஃப்ட் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் தட் வித் தேர் பிரீதிங் கெப்பாசிட்டி காம்ப்ரமைஸ்ட் பை வைரல் அட்டாக். வாட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ்? இட்ஸ் இடியம். சரியா, ஸோ இந்த இடியம்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. ஓகே, ஸோ அதாவது இட் இஸ் லைக் ஒரு ஈஸியான விஷயத்தை எப்படி நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நோ ராக்கெட் சயின்ஸோட இடியம் என்னது, இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நாட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்ன்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் நோ ராக்கெட் சயின்ஸ் தட் வித் their breathing capacity compromised by viral attack, COVID patients are particularly vulnerable. Okay, ஸோ சீக்கிரத்துல பாதிப்பாயிடுவாங்க to an incident that affects their oxygen intake. ஸோ மோஸ்டா இந்த கோவிட்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஆக்சிஜன் இன்டேக்ல தான் பிரச்சனை இருந்தது. ஸோ எக்ஸ்போஷர் டு ஸ்மோக் தட் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு could have fatal consequences for them. Okay, so fatal is what? Causing death. அந்த மாதிரி ஒரு consequence கொண்டு போய் விடுது. So some countries have issued fire safety guidelines in the aftermath of the pandemic. Aftermath is what? நடந்து முடிஞ்ச பிறகு. ஓகே, ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் சொல்லலாம், இல்லை பின் விளைவுகள்னு சொல்லலாம். சரியா, பட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தட் இந்தியா வேர் இன்யூமரபிள் பில்டிங்ஸ் இருந்திருக்கு அண்ட் டிண்டர் பாக்ஸஸ் வாட்? இந்த ஃபயர் அப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும்ல, ஸோ அதுதான் இதெல்லாம் நம்ம வெக்காப்லயே முன்னாடி பார்த்தது. சரியா, the country accounts for nearly a fifth of the serious fire accidents in the world according to the global disease burden study 2017. ஓகே, ஸோ ஃபிஃப்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ நோ ஸ்பெஷல் மெஷர்ஸ் or awareness campaign was initiated to obviate fire hazards. Okay, so what do you mean by obviate? Obviate na தவிர்க்கிறது அந்த fire hazard. Okay, so it's a disaster, right? So hazardous இருக்கு, hazards ன்னு சொல்லலாம். During the health crisis, so இந்த health crisis அப்பவே இந்த விஷயமும் நடந்ததை பத்தி சொல்றாங்க. So accidents in COVID care facilities have followed by a playbook made familiar by past instances of fires in hotels. Okay, so இந்த என்னென்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் முன்னாடி நடந்திருக்கும் அப்படின்றது ஒரு லிஸ்ட்டை சொல்றாங்க. ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் இல்லை சினிமா ஹால்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அத்தாரிட்டிஸ் ரியாக்டிங் டூ லேட் டு த வயலேஷன் ஆஃப் த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, ஸோ இவங்கலாம் இனிமே ரொம்ப
later they are reacting to it. So last week padina, for instance, a blaze swept through an Ahmedabad hospital, suffocating at least 8 COVID patients to death. Okay, so இங்க அகமதாபாத்லயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. What is blaze? ஒரு நெருப்பு இது வந்திருக்குன்றத சொல்றாங்க. ஓகேயா, சரி. So the hospital reportedly did not have a fire safety certificate. So it didn't have the certificate. So similarly in the FIR lodged after the Vijayawada tragedy, so இதுக்கு முன்னாடி நடந்ததுல, the area's Mandal revenue officer is reported to have alleged that the staff of both the hospital and hotel knew about the fire hazards in the makeshift facility. So தெரியும், and yet did not bother to conduct repairs. Okay, so அவங்க அவ்வளோ கேஷுவலாக இருந்திருக்காங்க பேஷண்ட்ஸை கொண்டு வந்து அந்த ஹோட்டலில் வைக்கும் போது. ஸோ ஆஃப்டர் த ட்ராஜடிஸ் இன் அகமதாபாத் அண்ட் விஜயவாடா, த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் ஒடிஷா அண்ட் உத்தர் பிரதேஷ் have asked fire safety personnel to conduct safety audits of COVID care facilities. இது நடந்த பிறகு இவங்கலாம் வந்து they have taken measures. So other states should follow suit. Okay, so but the ripples caused by fire accidents in the country. What is ripples பார்த்தீங்கன்னா ஒரு கான்சிக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு விளைவை என்ன கொண்டு வந்திருக்கு, ஒரு அதிர்வு கொண்டு வந்திருக்குல்ல, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி டு நாட் டேக் லாங் டு டை ஆன். ஓகே, ஸோ வாட் இஸ் டை ஆன்? டை ஆன் இஸ் அ ஃப்ரேஸ் வேர் விச் இஸ் பிகமிங் லெஸ் ஸ்ட்ராங்காக ஆகுதுல, அதை சொல்ல தான் நம்ம இந்த டை ஆன்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, சரி. ஸோ நிறைய இடியம் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய வேர்ட்ஸும் மீனிங் அதெல்லாம் எழுதிக்கோங்க, வேற ஏதோ ஒரு இடத்துல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஹை டைம். ஸோ இட்ஸ் அ இடியம். ஹை டைம்னா அட்லீஸ்ட் வந்து முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயம், ஆனால் ஆக்சுவலி இப்போ வந்து அட்லீஸ்ட் டைம் வந்துருச்சு, இப்போ அட்லீஸ்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த டைம்குள்ளே நீங்கள் முடிக்கணும், லைக் யூஆர் நியரிங் த பர்டிகுலர் திங்னும் பொழுது இட்ஸ் ஹை டைம் சொல்லலாம். தேர்ஃபோர் தட் மெஷர்ஸ் ஆர் டேக்கன் டு ரூட் அவுட் த கல்ச்சர் ஆஃப் கட்டிங் கார்னர்ஸ் ஆன் சேஃப்டி. கட்டிங் கார்னர்ஸ்னா கார்னரை கட் பண்ணுறதா? நோ. ஓகே, ஸோ யூஆர் சேவிங் டைம் அண்ட் மணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த யூஆர் டூயிங் சம்திங். ஓகே, ஸோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இட் இஸ் கட்டிங் கார்னர்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சினோனிம், ஆன்டோனிம், இந்த மாதிரி இடியம்ஸோட மீனிங்லாம் கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பாக்கி இருக்கிறதையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அட்டென்ட் பண்ணோம். ஸோ இதை கிளாரிட்டியாக புரிஞ்சிருந்ததுன்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு கட்டிங் கார்னர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேக் ஷார்ட் கட்ஸ். ஓகே, cutting corners na shortcut எடுக்கணுமா? To cut the corner of the surface, let do something roundabout or to face issues. Okay, so issues face பண்ண சொல்லல, time and money save பண்ணி you're doing something perfectionary பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். It is obviously option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். Okay, so next one. So according to the passage, what are the private hospitals accused of? Okay, so private hospitals எதெல்லாம் accuse பண்ணாங்க? Like taking advantage of people's fear of virus. Okay, this was told. And charging exorbitant fees in the name of the good treatment. இதோ நம்ம பார்த்தோம். Putting patients in makeshift hospitals, இல்ல bribing the government. Okay, so these 2 points were not there. Okay, so A and B நம்ம கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். மேலே அந்த வேர்டுக்கான மீனிங் எல்லாம் சொல்லி நான் இதை சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ A and B தான் பாசிபிள். ஸோ இது ரெண்டும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா இங்கே which of the following word is similar to obviate? Obviateனா என்ன சொன்னேன்? தவிர்க்கிறதுன்னு சொன்னேன். ஸோ சிமிலர் மீனிங் அப்படின்னு கேட்கும்பொழுது avert. ஓகே, ஸோ avert மீன்ஸ் தவிர்க்கிறது. ஏடுனா உதவி, ப்ரொமோட்னா ஒரு விஷயத்த கொண்டு வரத்துக்கு ப்ரொமோஷன் பண்றோம் இல்ல ப்ரொமோட் பண்றோம்னு சொல்லலாம். இதுக்கான சப்போர்ட் கொடுக்குறோம், இது எல்லாமே நம்ம சொல்றதுக்கு. ஸோ இங்க சிமிலர்னு சொன்னா ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க? இஸ் நாட் மென்ஷன்ட். என்னது? ஸ்டேட். அப்போ குஜராத் இருந்தது, தெலுங்கானா இருந்தது. ஓகே, ஸோ இங்க பாருங்க, குஜராத், ஆந்திர பிரதேஷ் இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் தெலுங்கானா இருக்கு. ஒடிஷா, நோ இட்ஸ் நாட் தேர். உத்தர் பிரதேஷ் இட்ஸ் தேர். அப்போ நாட்னும் பொழுது ராஜஸ்தானை மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நோ ராக்கெட் சயின்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட மீனிங் தான் கேட்டிருக்காங்க. நாட் சம்திங் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, நாட் சம்திங் விச் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், விச் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். ஓகே, சயின்ஸ் இஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இடியம்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாத இடியமை எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ராக்கெட் சயின்ஸ்னு கேட்கும்பொழுது அவங்க சயின்ஸ் இஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ரிலேட் பண்ணி பேசுறாங்க. ஸோ ஒரு வார்த்தைக்கு தனித்தனியா ஒரு மீனிங் இருக்கும், பட் அதெல்லாம் சேர்க்கும் பொழுது இடியம்ல வேற மாதிரி ஒரு மீனிங்கை கன்வே பண்ணும். ஸோ அதை நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா அதுக்கு ரிலேட் ஆகாத விஷயங்கள் நிறைய எலிமினேட் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
So what could be the possible reason for fire hazards in makeshift hospital? Okay, so இந்த makeshift hospitalல என்னனால fire hazards வந்து இருந்தது? So என்னலாம் பண்ணாங்க? Repairs not being conducted. அந்த இடத்துல வந்துட்டு அந்த விஷயத்தையே they were not botheredன்றத கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்கல்ல. So இங்க ஆப்ஷன் A வந்து கண்டிப்பா நமக்கு இருக்க போகுது. சரியா? இப்போ A இருக்க போகுதுன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். இதுவும் எடுத்துடலாம். நன்னும் எடுத்துடலாம். So இப்போ நமக்கு பி வருமா வராதா? கரப்ஷன் இந்த கவர்மெண்ட். கரப்ஷன் பத்தி ஒரு வேர்ட் கூடமே நமக்கு உள்ள பேசேஜ்ல பேசல. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ வீல் ரீட் திஸ் ஆல்சோ. அத்தாரிட்டிஸ் ரியாக்டிங் டூ லேட் டு வயலேஷன்ஸ் ஆஃப் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ். ஸோ திஸ் வாஸ் தேர் ரைட். ஸோ லேட்டாவே எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ப்ரோட்டோகால்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ரிப்பிள்ஸ். ரிப்பிள்ஸ்னா என்ன சொன்னேன்? கான்சிக்வன்சஸ் விச் இஸ் சிமிலர் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். அதிர்வுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ராங்லி ஸ்பெல்ட். ராங்லி ஸ்பெல்ட் என்ன பண்ணணும்? போல்டு மட்டும் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்க எல்லாமே கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல ரீட் பண்ணுங்க. டைம் சேவ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இங்க வந்து லெஜிஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். நெக்ஸ்ட் இஸ் சாப்சியூம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க நமக்கு டவுட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லைன்னா ஃபுல்லுத்தையும் நீங்க ஒழுங்கா நீங்க மாத்தி அமைக்கிறீங்கன்னு சொல்லலாம். ட்ரபிள்லயும் நமக்கு எந்த எரரும் இல்லை. ஸோ அங்க பாத்தீங்கன்னா சப்சியூம்ஸ்னா என்ன அர்த்தம்னா துணை புரிகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் இஸ் சாப்சியூம்ஸ் கிடையாது. இட் இஸ் சப். SU வரும், SA வராது. இட் இஸ் U. அப்போ எங்க வரும் நமக்கு ஆன்சர்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். So the income of many people in rural India is not adequate to meet their basic needs. To meet, இது வந்து சாப்பிடுற மீட். ஓகேயா? ஸோ ஆக்சுவலி மீட்னா இந்த மீட் தான் வரும். இது நமக்கு வராது. which is inappropriate. Actually the spelling is right, but according to the sentence the word is wrong. Okay, next one. So Ravi met with an accident. Accident என்ன spelling? பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டப்புன்னு ஆன்சர் போடுங்க. டைம் சேவ் பண்ணுங்க எக்ஸாம்ல. ஓகேயா? ஆக்சிடென்ட் அண்ட் broke his leg the day he bought his new car. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Okay, the mystery surrounding his whereabout came to an end when the authorities combed through chest high weeds in same field near to a gravel pit. Okay, அந்த கல்லெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுதான் gravel pitன்னு சொல்லுவாங்க, which the body had been found. ஸோ எங்க எரர் இருக்கு? whereabout is what? இருக்கிற இடத்த பத்தி பேசுவோம். வீடு, ஸோ or combed. ஸோ what is the error? gravel சொன்னீங்கன்னா E வரும். it is not A. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் இருக்கு. ஸோ எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டினை நம்ம எல்லாமே பக்காவா ஒரு ஃப்ரேஸா பார்த்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வெரி ஃபியூ பீப்புள், கொஞ்சம் பீப்புள் will ever see gigantic sea creatures because they have hunted for centuries and have become very few in number. ஓகேயா? ஸோ சென்ச்சுரிஸா ஹண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க present perfect யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ present perfect வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க? ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்திருக்கு, அந்த பாஸ்ட்ல நடந்துருச்சு. ஓகேயா? ஸோ அதை எக்ஸாக்டா இப்போ வந்து அதை பத்தின ஏதோ ஒரு விளைவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லும் பொழுது இட் இஸ் கோயிங் ஆன் அண்ட் அதோடைய ஹேப்பனிங் வந்து இங்க வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இங்க என்ன சொல்லலாம்? have been hunting for centuries. அது பண்ணதுனால have become very few in number. ஓகேயா? ஸோ இந்த பர்டிகுலரா வந்து இந்த sea creatures பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த ஹண்ட் பண்ணிட்டே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு? கடைசியில நம்ம எல்லாமே ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். have been hunting for centuries. So they are talking about a duration of time. So அதனால தான் இங்க for யூஸ் பண்ணிருக்காங்க. point of timeனா நம்ம since யூஸ் பண்ணிருக்கோம். So இங்க வந்து ஆப்ஷன் 3 is possible. Okay, so next one. So மது ஒரு பர்சன், who சொல்லிருக்காங்க. So has. Okay, so singular இருக்கு. has been sick since many days. Many days is what? என்னது பீரியட் ஆஃப் டைமா? பாயிண்ட் இல்லைல்ல. அப்ப இங்க என்ன சொல்லணும்? for many days is discharged from the hospital. புரியுதா? ஸோ அங்க டியூரேஷனா இல்ல பாயிண்ட் ஆஃப் டைமா எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்.
Okay, so border troops. Okay, so பக்கத்துல have கொடுத்திருக்காங்க கரெக்டா இருக்கு. Disengaged in most localities. So situation on ground is deaccelerated and temperature is coming down. Okay, so temperature is coming down or phrase. Situation in the ground வந்து it is deaccelerated என்ன வரும்? So இங்க வந்து ஒரு phrase வரணும். So it is decreasing ன்னு சொல்லும் பொழுது நம்ம we are using a gerund. Okay, so என்ன சொல்லலாம்? Deaccelerating. Okay, so it is presentlyயும் நமக்கு கொடுத்திருக்காங்க. So அப்ப என்ன சொல்ல முடியும்? It is deaccelerating and temperature is coming down, which is option 3 தான் கரெக்டான answer. Next one. The overall coronavirus cases in India வந்து என்ன இருக்கு? V2 crossed 6 lakhs on Thursday. Okay, so on வந்து டேக்கு முன்னாடி Thursday சொல்லலாம். Okay, so இங்க வந்து okay, so with close to 5.5 lakh people still remain, okay, so there is a question error, still remain under treatment for the infection. So என்ன preposition வரும்? For. So for na infection ஆனதுக்காக அவங்க treatmentல இருக்காங்க. So என்ன preposition யூஸ் பண்றாங்கன்றத பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க. There is a question error where still remain under treatment ன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். So எங்க நமக்கு error கண்டுபிடிச்சோம்? Option 4. So நமக்கு 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ செஷன் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. க்ளோஸ் அட்டன் பண்ணுறது, ஆர்சி அட்டன் பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் நமக்கு வரும்பொழுது அங்கே போய் பண்ணக்கூடாது, இங்கே கற்றுட்டு இமீடியட்டாக பண்ணால் மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். சரியா? ஸோ see you guys tomorrow. Have a very great day. Thank you.